சாலையோர கடைகள்ல விக்கிற வண்ணமையான மற்றும் சுவையான உணவுகளை பத்தி மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடறாங்க. அந்த உணவுகளில இருக்கிற ஆபத்துகளை பத்தி இப்போ பார்க்கலாம். திறந்த வெளியில் இருக்கும் மிக்ஸ்டு ஃப்ரூட், சாலட், ஸ்வீட்ஸ் போன்ற எல்லா உணவுகளும் தூசி மற்றும் போன்றவற்றால் மாசுபட்டு அபாயமான நிலையை ஏற்படுத்தலாம். இது வயிற்றை குலைவைக்கும், உணவு நச்சுத்தன்மை மற்றும் நோய் தொற்றுகளை உண்டாக்கும். கபாப், கிரில்டு இறைச்சி மாதிரி இருக்கிற சில தெரு உணவுகள் சரியா சமைக்காம இருந்தா அவங்கள சாப்பிடலாமன்னு நினைக்காதீங்க. முழுமையாக சமைக்கப்படாம சாப்பிட்டா பாக்டீரியா பாதிப்பு வரலாம் தெரியுமா? சமோசா, பக்கோடா, சிக்கன் மாதிரி உணவுகளை எல்லாம் மோசமான எண்ணெய் அல்லது அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணின எண்ணெயில செஞ்சா வயிற்றுக்கு அசிங்கமான பிரச்சனைகள் வரக்கூடுது. காரமான உணவு சாப்பிடுறது ருசிக்க நல்லா இருந்தாலும் மிளகாய் பொடி, சூடான சாஸ் அல்லது அதிக மசாலா வச்ச உணவு சாப்பிடும்போது அசிடிட்டி, நெஞ்செரிச்சல் மற்றும் அஜீரணம் ஏற்படுத்தலாம். சிப்ஸ், பாக்கெட் ஸ்நாக்ஸ், மிட்டாய் என்ற மாதிரி தெருவோர உணவுகள்ல பெருசா பதப்படுத்தப்பட்டு செயற்கை சுவைக்கூட்டுகளும் அதிகமா கலந்திருக்கும். இது நம்ம செரிமான அமைப்பை பாதிச்சு வீக்கமானாலும் வாயை ஏற்படுத்தலாம். மில்க் ஷேக், ஐஸ்கிரீம் மற்றும் தயிர் பேஸ்டு தெருவோர உணவுகளை கோடையில சாப்பிட்டா அவங்களை நல்லா குளிர்வாய்க்க வச்சுக்காம இருந்தா படபடவென கெட்டு போகும். அப்படி எடுத்து சாப்பிட்டா வயிற்றில் பிரச்சனை வரலாம். பாஸ், நீங்க தெருவுல விற்கிற உணவுல என்ன பொருட்கள் சேர்க்கிறாங்கன்னு தெரியாம போச்சுன்னா அந்த உணவை சாப்பிட்டதை தவிர்த்துக்க நல்லது. அது உங்க வயிற்றுக்கு கஷ்டமா இருக்கலாம், மேலும் அலர்ஜி எதிர்வினைகளும் வரலாம். சாலையோர வியாபாரிகளோட சுகாதார நடைமுறைகள் மிகவும் முக்கியம். பாஸ், உணவை கையுறையின்றி பரிமாறுவாங்களே, அதுக்கு மேல கடை சுற்றுல குப்பைகள் தெரியுதா? அப்படிப்பட்ட விஷயங்கள் நோய் பரவலாம் என்னும் அபாயத்தை பெருசாக்குது.